அனைவருக்கும் வணக்கம். உளவியல் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு 13வது காணொளியாக எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மனிதர்களுக்கு ஏற்படும் காதல் உணர்ச்சி என்பதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நான் சில விடுபட்ட செய்திகளை இங்கு கூற விழைகிறேன். அதாவது உள்ளுணர்ச்சி என்ற தலைப்பில் நான் சென்ற காணொளியில் சில கருத்துக்களை பதிந்திருந்தேன். அவற்றில் விடுபட்ட கருத்துக்களை நான் இன்றைய காணொளியில் நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு காதல் உணர்ச்சி ஒரு மனிதனுக்கு எதனால் தோன்றுகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சரி, இந்த உள்ளுணர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய நனவெளியில் பதிந்திருக்கும் உணர்ச்சியாக நாம் சென்ற காணொளியில் பார்த்தோம். அந்த உள்ளுணர்ச்சிகள் என்பது ஒரு மனிதனுடைய உடல் தேவைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டிற்கு, உடலை பாதுகாப்பதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் பசி உணர்ச்சி என்ற ஒரு உள்ளுணர்ச்சி இருக்க வேண்டும். அதுபோன்ற உள்ளுணர்ச்சிகள், தற்காப்பு உணர்ச்சி மற்றும் இனப்பெருக்க உணர்ச்சியான பாலுணர்ச்சியும் உடல் தேவைதான், அதுவும் இந்த நனவெளியில் தான் பதிந்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அவற்றில் எது விடுபட்டது என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளம் சார்ந்த உள்ளுணர்ச்சிகளும் அவனுடைய நனவெளியில் பதிந்திருக்கின்றன. அது என்ன உள்ளம் சார்ந்த உள்ளுணர்ச்சி என்றால், ஒரு மனிதனுக்கு பாதிப்பு எப்பொழுது ஏற்படுகிறதோ, அதாவது அவனுடைய உள்ளத்தில் பாதிப்பு எப்பொழுது ஏற்படுகிறதோ அது ஒரு உள்ளுணர்ச்சியாக நனவெளியில் சென்று பதிந்து கொள்கிறது. எப்பொழுது என்றால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விருப்பம், ஆசை இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆசையை அவன் எளிதில் பெற முடியாமல் இருந்திருக்கலாம் அவனுடைய சூழ்நிலை காரணமாக. எனவே அவனுடைய அந்த ஆசையானது அமுக்கத்திற்கு ஆளாகிறது. அந்த அமுக்கத்தின் காரணமாக அது ஒரு உள்ளுணர்ச்சியாக நனவெளியில் சென்று தங்கிக் கொள்கிறது. அது மட்டும் கிடையாது, மற்றவர்களால், அதாவது சூழ்நிலையில் இருப்பவர்களாலும் சூழ்நிலையாலும் சில பாதிப்புகளை அவன் வாழ்நாளில் அவன் சந்தித்திருப்பான். அது போன்ற அந்த பாதிப்பானது உள்ளுணர்ச்சியாக சென்று நனவெளியில் பதிந்து கொள்ளும். இந்த உள்ளுணர்ச்சி தான் உளம் சார்ந்த உள்ளுணர்ச்சி. அதாவது உடல் சார்ந்த உள்ளுணர்ச்சி கிடையாது, உள்ளம் சார்ந்த உள்ளுணர்ச்சியாக இது கருதப்படுகிறது. இந்த உள்ளுணர்ச்சி தான் மற்ற உள்ளுணர்ச்சிகளுக்கெல்லாம் தலைமை வகிப்பதாக நமது நனவெளியில் பதிந்திருக்கிறது என்பது சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய கருத்தாக அமைகிறது. சரி, நாம் உள்ளுணர்ச்சியை பற்றி ஓரளவு பார்த்துவிட்டோம். அடுத்ததாக காதல் உணர்ச்சியை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம். சரி, ஒரு மனிதனுக்கு காதல் உணர்ச்சி என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால், காதல் மட்டும் கிடையாது, அன்புணர்ச்சி, இந்த இரண்டும் எதனால் ஏற்படுகிறது என்றால், அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவனுடைய நனவெளியில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்ச்சி. அது என்ன உணர்ச்சி என்பதை பற்றி நான் பின்பு கூறுகிறேன். சரி, ஒரு மனிதனுக்கு காதல் உணர்ச்சி எப்படி ஏற்படுகிறது? எடுத்துக்காட்டிற்கு, ஒரு இளைஞன் இருக்கிறான். ஒரு இளைஞனுக்கு காதல் உணர்ச்சி எப்பொழுது ஏற்படும் என்றால், ஒரு பெண்ணை பார்த்தால் தான் ஏற்படும். அதாவது ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் தான் ஏற்படும். தற்பொழுது திரைப்படங்களிலும் மற்ற பொதுவான மேடை பேச்சுகளிலும் எதை கூறுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு காதல் உணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய உண்மையான காதல் என்றால் உண்மையான அன்பும் பாசமும் தான் என்றெல்லாம் கதைவிடுவார்கள். உண்மையில் அது கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் எப்பேற்பட்ட பெண்ணை அவன் காதலிப்பான்? ஒரு அழகான பெண் இருக்கிறாள், அவளுடைய உடல் அமைப்பு மிகவும் அழகாக இருக்கிறது, அல்லது முக அமைப்பு அழகாக இருக்கிறது. அப்படி ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு அருகில் இன்னொரு பெண் இருக்கிறாள். அவளுடைய தோற்றம் அழகாக இருக்கவில்லை, அவளுடைய முகமும் அழகாக இருக்கவில்லை. ஒரு இளைஞன், ஒரு பொதுவான இளைஞன் எந்த பெண்ணை காதலிப்பான்? இதற்கு எளிதில் நாம் விடை கூற முடியும், அந்த அழகான பெண்ணை தான் காதலிப்பான். பெரும்பாலும் ஒரு அழகான பெண்ணை தான் பல இளைஞர்கள் விரட்டுவார்கள் காதல் என்ற அந்த போர்வையில். அதே போல் பெண்களும் அழகான இளைஞனை காதலிப்பாளா அல்லது மற்ற இளைஞர்களை காதலிப்பாளா என்றால், அந்த அழகானவும் மற்றும் உடற்கட்டாக இருக்கிற இளைஞனைத்தான் ஒரு பெண் விரும்புவாள். இந்த இரண்டிற்குமான காரணத்தை நாம் பொதுவில் அதிகமாக யாரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். உண்மையான அன்பும் உண்மையான பாசம் தான் காதல் என்பவர்கள் கூட அழகான பெண்களைத்தான் விரும்புவார்கள். இதுதான் அவர்களுடைய உளவியல் உண்மை. இதை யாரும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஆனால் இந்த காதல் உணர்ச்சி எதனால் ஏற்படுகிறது என்றால், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாலுணர்ச்சியின் உந்தலால் தான் இந்த காதல் உணர்ச்சி ஏற்படுகிறது. அந்த ஒரு பாலுணர்ச்சியானது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதிர்ப்பாலினத்தோடு இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவை எட்டும். ஆனால் எதிர்ப்பாலினத்தோடு நேரடியாக இணைவிற்கு உள்ளாக முடியாது. எனவே தான் அந்த பாலுணர்ச்சியானது மாறுபட்டு காதல் உணர்ச்சியாகவும் அன்பு உணர்ச்சியாகவும் வெளிப்படுகிறது. அதாவது ஒரு பாலுணர்ச்சியின் குறிக்கோளாகிய எதிர்ப்பாலினத்தோடு இணையும் அந்த குறிக்கோளை மாற்றிக்கொண்டு காதலாகவும் அன்பாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அந்த பாலுணர்ச்சி. இந்த பாலுணர்ச்சியானது ஏன் எதிர்ப்பாலினத்தோடு நேரடியாக இணைய முடியாது என்றால், சூழ்நிலை காரணமாக இணைய முடியாது. அந்த நேரத்தில் ஈகோ என்கிற அந்த ஒரு உணர்ச்சி இந்த பாலுணர்ச்சியை தடை செய்யும். அதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம்.
இதனால் இந்த பாலுணர்ச்சியானது தன்னுடைய குறிக்கோளாகிய எதிர்பாலினத்தோடு இணைந்து, அதாவது புணர்ச்சியில் ஏற்பட்டு அதை நிறைவு செய்து கொள்ளும் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு, அந்த குறிக்கோளை மாற்றிக்கொண்டு காதல் உணர்ச்சியாகவும் அன்புணர்ச்சியாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். இதுதான் உளவியல் உண்மை. ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை புணர வேண்டும் என்ற விருப்பம்தான் ஒரு இளைஞனுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ காதல் உணர்ச்சியாக மாற்றம் பெற்று அந்த பெண்ணையோ அல்லது அந்த ஆணையோ காதல் என்ற அந்த உணர்வில் மூழ்கச் செய்து காதல் உணர்வை வெளிப்படுத்துகிறது. எனவே அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். இந்த காதல் எதை நோக்கியது என்றால், அதன் அடிப்படை உணர்ச்சியாக பால் உணர்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நோக்கில்தான் அந்த காதல் என்பது உருவாகிறது. காதல் என்பதும் அன்பு என்பதும். இதனால்தான் பெரும்பாலான இளைஞர்களும் பெண்களும் அழகான தோற்றமுடைய ஆணையோ அல்லது பெண்ணையோ காதலிக்கிறார்கள். இந்த உளவியல் உண்மையால் தான் ஒரே பெண்ணை பல இளைஞர்கள் விரும்புவதும் ஒரே ஆணை பல பெண்கள் விரும்புவதற்கும் காரணம். இதை மறைத்து சிலர் தவறான செய்திகளை உண்மையான பாசம்தான், உண்மையான அன்புதான் காதல் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். இது பேச்சுக்கு வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் அழகிற்கும் உடற்கட்டிற்கும் தான் இங்கு முகன்மைத்துவம் கொடுக்கப்படுகிறது. எனவே நண்பர்களே, காதல் உணர்ச்சி என்பது பால் உணர்ச்சியின் மாற்று வடிவம் என்பதை நாம் இந்த காணொளியின் வழியாக அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.